ஹாய் பட்டோஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா கோட் மில்க் சோப். வெள்ளாட்டோட பாலை வச்சு இன்னைக்கு சோப் தயாரிக்க போறோம். இந்த சோப் பாத்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் பீப்புளுக்கு செட் ஆகக்கூடியது, யாருக்குமே செட் ஆகாது அப்படின்னு சொல்றதுல. ரொம்பவே ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் இது செட் ஆகாது. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா இது செம்ம ரிசல்ட் கிடைக்கக்கூடிய சோப். இது பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆட்டுப்பாலை வாங்கிட்டு இன்னைக்கு அதுல இருந்துதான் நம்ம மேக் பண்ண போறோம். எங்க ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தி கூப்பிட்டு சொன்னாக்கா, நீங்க சோப் தயாரிக்கிறீங்க, நான் கோட் மில்க் சோப் தான் நான் இந்த மாதிரி செய்யறவங்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறேன். அவங்க பவுடரும் செய்யறாங்க. உங்க ஊர் சைடு தான் கோட் மில்க் கிடைக்கும்ல, நீங்க ஒரிஜினல் கோட் மில்க்ல எனக்கு சோப் செஞ்சு தர முடியுமான்னு கேட்டா, ஓ அதுக்கு என்ன செஞ்சுட்டா போகுது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரி அப்படின்னு நானு ஏர்லி மார்னிங் இன்னைக்கு கிளம்பி போய் காலையில வெள்ளனை எந்திரிச்சு நான் போய் தோட்டத்துக்கு போய் பாலை கறந்த கையோடய நான் வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான மில்க்ல தான் ஆட்டுப்பால் சோப்பு செய்ய போறோம். இது குழந்தைங்கல இருந்து நீங்க வயசானவங்க வரைக்கும் இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். இந்த சோப்பு நீங்க பயம் இல்லாம யூஸ் பண்ணலாம். அவ்வளவு ஒரு சூப்பரான அருமையான சோப்பு தான் இன்னைக்கு நம்ம மேக் பண்ண போறோம். யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே இளமையா இருக்கும். நிஜமாதாங்க நான் சொல்றேன், உண்மையாதான் சொல்றேன். நம்மளோட ஃபேஸ்ல விரிங்கிள்ஸ், ஃபைன் லைன் எல்லாம் இது வர்றதை தடுக்கு, நம்மளோட ஏஜிங்க ப்ரிவென்ட் பண்ணும். ரொம்ப சாஃப்டான ஸ்கின்னை நம்மளுக்கு இது கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டுப்பால் சோப்பு தான் இன்னைக்கு மேக் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாருங்க, நான் தேவையான பொருட்களோட உட்கார்ந்துருக்கிறேன். வெயிட் மிஷினு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது IPA, அதாவது ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோகனட் ஆயிலு, கேஸ்டர் ஆயிலு, அதுக்கப்புறமா கலக்கிறதுக்காக ஜக்கு, அப்புறம் சோப் மோல்டு, அப்புறம் பிளெண்ட் பண்றதுக்கு ஸ்பேச்சுலா எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா எசென்சியல் ஆயில், நான் ஜாஸ்மின் எசென்சியல் ஆயில் எடுத்து வச்சிருக்கிறேன் வாசனைக்காக. காஸ்டிக் சோடா, அப்புறம் ஆட்டுப்பால் நம்ம அப்படியே போடக்கூடாது, அதனால ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான பாலை இதுல சேர்த்தக்கூடாது, திரிஞ்சிரும். அதனால அந்த காலையில கொண்டு வந்த பாலை இப்ப நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டர், கவ் பட்டர், இவ்வளவுதான் தேவையான பொருள். காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது எப்பயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக நான் கிளவுஸ் வியர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க இருக்கிற இடத்துல எல்லாம் இதை வச்சிருக்க வேண்டாங்க. குழந்தைங்க இருக்கிற இடம், பெட்டு, உங்களோட பெட்டெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் நீங்க இது பிளாஸ்டிக் சோடாவை யூஸ் பண்ண வேண்டாம். கிளவுஸும் முக்கியம், அதே மாதிரி மாஸ்க் வியர் பண்ணிக்கங்க. மாஸ்க் வியர் பண்ணிட்டு சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ பிளாஸ்டிக் சோடா நம்மளுக்கு 175 கிராம் வேணும். நம்ம 1 கிலோவுக்கு சோப் மேக் பண்றோம். ஆயில் 1000 கிராம், அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 175 கிராம் காஸ்டிக் சோடா. வெயிட் மிஷின் இப்ப 0 பண்ணிக்கிறோம்.
பால் நம்ம வெயிட் எடுத்துக்கலாம். பால் பாத்தீங்கன்னா 400 கிராம் இருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த பவுலோட வெயிட் பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்கு. பேலன்ஸ் வந்து 300 கிராம் நம்மளுக்கு வந்து பால் இருக்கு. நம்ம மொத்தமா வந்து இந்த காஸ்டிக் சோடாவோட நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா 350 வாட்டர் பிளஸ் மில்க் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து 350. 300 மில்கே இருக்கு. ஒரு 50 கிராம் மட்டும் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஆரோ வாட்டர். நம்ம பால் குறைவாவே யூஸ் பண்ணிக்கலாம் போதும். ஆனா நான் வந்து பால் அதிகமா இருக்கிறதுனால இதை நான் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்க போறேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 கிராமுக்கு பால் இருந்தா கூட நீங்க வந்து 1 லிட்டருக்கு ஓகே தான். காஸ்டிக் சோடா அவதான் நம்ம வந்து பால்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். இல்லாட்டி பால் திரிஞ்சிரும். எண்ணெயிலயோ வேற எதுலயுமே நம்ம வந்து பால் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து ஹாட்டா இருக்கும். சேஃபா பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரே அடியா மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க காஸ்டிக் சோடா இல்லாம நீங்க சோப் ரெடி பண்ண முடியாதா அப்படின்னா ரெடி பண்ண முடியாது. நம்மளோட சேப்பு கொண்டு வரக்கூடியது காஸ்டிக் சோடா தான். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து நுர வர்றது எல்லாத்துக்குமே வந்து இந்த காஸ்டிக் சோடா தான் முக்கியமான காரணம். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி கோல்டன் எல்லோல தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நம்மளோட மெத்தட் வந்து ராங் கிடையாது. இது கரெக்டான சொல்யூஷன் தான். இப்போ வந்து இது வந்து ஹீட்டா இருக்கும். இந்த ஹீட் வந்து குறையிற வரைக்கும் நம்ம அதை வந்து ரெஸ்ட்ல விட்டுறலாம். இப்போ என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் 50 கிராம், பட்டர் 50 கிராம் இருக்கு. பேலன்ஸ் வந்து 900 கிராம் நம்ம வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறோம். நான் வந்து சுத்தமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வெண்ணெய். இது வந்து 50 கிராம் நம்ம போடணும். 50 கிராம் நான் இதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இருக்கக்கூடிய பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். பிளண்டர் இருந்தா நம்ம போட்டு கலந்துக்கலாம். இந்த பிளண்டர் இல்ல, நான் வந்து இந்த கரண்டியை வச்சு கலக்கி எடுக்க போறேன். எந்த பட்டர் இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். ஆனா நம்ம நெய்யா போடக்கூடாது. பட்டரா போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். ஷியா பட்டர் எந்த பட்டர்னாலும் ஓகே. இப்போ வந்து கேஸ்டர் ஆயில், சுத்தமான செக்குல ஆட்டின கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் 50 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் 50 கிராம் இதுல சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு அந்த வெண்ணையும் கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் கையிலேயே வந்து கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டேன். சொல்யூஷன் வந்து கூல் டவுன் ஆயிருச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆயில் கண்டென்ட்டை வந்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். சுத்தமா கிளீனா நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பவுல தான் நான் வந்து ஊத்த போறேன். வேற ஒரு கண்டெய்னருக்கு நம்ம மாத்தியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்மளோட லைவ் சொல்யூஷனை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமா தான், ரொம்ப கம்மியா தான் இதுல வந்து அப்படியே ஊத்திட்டே கலக்கணும். இப்போ வந்து கூல் டவுன் ஆயிருச்சு. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மிக்சிங் வந்து பண்ணணும். சொல்யூஷனை வந்து நம்ம வந்து ஒரு 45 நிமிடத்துக்கு நம்ம இதே மாதிரி கலக்கணும். 3/4 மணி நேரத்துக்கு இதை வந்து நம்ம கை எடுக்காம கலக்கணும். ஒரே ரொட்டேஷன்ல தான் கலக்கணும். கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம திருப்பி மாத்தி பண்ணக்கூடாது மெத்தட. இதே மாதிரி டைம் வச்சுக்கோங்க. 45 நிமிடம் இதே மாதிரி கையில நம்ம கைவிடாம கலக்கும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான சோப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் வந்து 3/4 மணி நேரம் நான் கலந்துட்டேன். இப்போ வந்து இது கன்சிஸ்டன்சில வந்து நம்மளோட லிக்யூட் இருக்கு. கைவிடாம 3/4 மணி நேரம் கலக்கணும். அதுலதான் நம்மளுடைய சோப்போட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 30 கிராம் எசென்சியல் ஆயில். நான் வந்து என்ன எடுத்திருக்கிறேன்னா ஜாஸ்மின் எசென்சியல் ஆயில். இதை நம்ம வந்து கடைசியா தான் நம்ம வந்து ஊத்தணும் ஃப்ராக்ரன்ஸுக்காக. இதுதான் வந்து நம்மளோட சோப்புக்கு வந்து வாசனையை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் விருப்பமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எசென்சியல் ஆயில் இதுல ஆட் பண்ணிக்கலாம். $30 கிராம் அளவுக்கு இதுல வந்து எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ
இதை வந்து ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்து இப்ப நம்ம மோல்டுல ஊத்திடலாம். கோல்டு ப்ராசஸ் சோப்பை வந்து நம்ம வந்து 1 மந்த் கழிச்சு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது இதனுடைய காஸ்டிக் சோடாவோட கெமிக்கலோட இது ரியாக்ஷன் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோப் மோல்டுலயே 1 டே ஃபுல்லா இருக்கட்டும். 1 டேக்கு அப்புறமா நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா சோப் பதத்துல வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒரு நாள் ஃபுல்லாவே விட்டுட்டேன் பாருங்க, சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். பியூரான ஆட்டுப்பால் சோப்பு ரெடி. நம்மளே வந்து வீட்டில் தயார் பண்ணி சோப்பு யூஸ் பண்ண போறோம். நீங்களே இதே மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கரெக்டா வரும். ஆனா ஃபர்ஸ்ட் செய்யும் போது நீங்க வந்து குறைவான சோப்பா செய்யுங்க. உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சுங்கிற பட்சத்துல நீங்க அதிகப்படியான சோப்பை வந்து மேக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.